செய்திகள். மற்றவர்களை வரவேற்பதன் முக்கியத்துவத்தையும் கவனத்துடன் பணியாற்றுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி நாசரேத்தின் திருக்குடும்பத்திடமிருந்து விருந்தோம்பல் கலையை கற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 12 வியாழக்கிழமையன்று திருப்பீடத்தில் இத்தாலியின் சாக்ரோஃபோனோவில் நிகழ்ந்த விருந்தோம்பல் பேராலயம் நிகழ்வில் பங்கேற்றவர்களிடம் உரையாற்றிய போது இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, இளைஞர்களும் திரு அவையும் சொந்தத்தை வளர்க்கும் விருந்தோம்பல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு தனது எண்ணங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். கேட்கும் திறனிலிருந்தும் விருந்தோம்பல் வழங்கும் திறனிலிருந்தும் உண்மையான ஒருமைப்பாடு எவ்வாறு பிறக்கிறது என்பதை பற்றி எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இது இளைஞர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்றும் அவர்கள் சமூகம் மற்றும் திரு அவை இரண்டிற்கும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்குகிறார்கள் என்றும் கூறினார். இளைஞர்களை வரவேற்பது என்பது அவர்களின் குரல்களுக்கு செவிமடுப்பதும் அவர்களின் வாழ்க்கையில் தூய ஆவியாரின் உடனிருப்பை அங்கீகரிப்பதும் ஆகும் என்று அவர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார் திருத்தந்தை. இருத்தல் மற்றும் கவனிப்பு என்பதன் கிறிஸ்தவ அர்த்தத்தை குறித்தும் வலியுறுத்திய திருத்தந்தை, தனிநபர்கள் தங்கள் நேரம், அனுபவங்கள் மற்றும் மதிப்பீடுகளை தங்களை சுற்றியுள்ள சமூகங்களில் பகிர்ந்து கொள்ளுமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார். திருக்குடும்பத்திலிருந்து உள்ளொளி பெற்றவராக இயேசுவை தேடும் அவர்களின் பயணம் உறவுகளில் இருப்பு மற்றும் பொறுப்பின் விழுமியத்தை கற்பிக்கிறது என்று அவர்களிடம் குறிப்பிட்டு காட்டினார் திருத்தந்தை. குறிப்பாக விருந்தோம்பலின் ஒரு முன்மாதிரியாக புனித யோசேப்பை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, உண்மையான அக்கறை என்பது மற்றவர்களுடன் உடனிருந்து அவர்களின் நல்வாழ்வுக்கு பொறுப்பேற்பதை உள்ளடக்கியது என்றும் சுட்டிக்காட்டினார். இறுதியாக விருந்தோம்பல் நன்மை, உடன்பிறந்த உறவு மற்றும் புனிதத்தை ஊக்குவிக்கும் சூழல்களை வளர்ப்பதில் கல்வியாளர்களாக திகழ்ந்திடுமாறு அனைத்து பங்கேற்பாளர்களையும் ஊக்குவித்து தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. மார்ச் 12 வியாழக்கிழமையன்று கத்தோலிக்க திரு அவைக்குள் 2 முக்கிய நியமனங்களை அறிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. புனித அகுஸ்தினார் சபையைச் சேர்ந்த பேராயர் லூயிஸ் மரின் தே சான் மார்டின் அவர்கள் பிறரன்பு பணிகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி இத்தாலியிலுள்ள சூலியானாவின் பட்டம்சார் ஆயராக நியமிக்கப்பட்ட லூயிஸ் மரின் தே சான் மார்டின் அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி அதன் பட்டம்சார் ஆயராகவும் திருப்பொழிவு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பேராயர் பட்டம் பெற்ற ஆயர் மார்டின் அவர்கள் உலக ஆயர்கள் மாமன்ற செயலகத்தின் இணை செயலாளராக பணியாற்றி வந்தார். அதேவேளையில் பிறரன்பு பணிகளுக்கான திருப்பீடத்துறையின் தற்போதைய ஓய்வு பெற்ற தலைவர் கர்தினால் கொன்ராட் கிராஜெவிஸ்கி அவர்கள் போலந்தின் லோட்ஸ் உயர்மறை மாவட்டத்தின் புதிய பேராயராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார். கர்தினால் கிராஜெவிஸ்கி அவர்கள் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பிறரன்பு பணிகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவராக முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்தார். கடந்த 2018ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை கர்தினால் நிலைக்கு உயர்த்தினார். வத்திக்கானில் 1998ஆம் ஆண்டு முதல் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய கர்தினால் கிரெஜெவிஸ்கி அவர்கள் தனது உரையில் தனது நீண்டகால பணிக்காக நன்றியை தெரிவித்ததுடன் 3 வெவ்வேறு திருத்தந்தையர்களுடன் பணியாற்றிய ஆழமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். அதிகரித்து வரும் இணைய வழி மனித வர்த்தகத்துக்கு எதிராக கென்யாவிலுள்ள தலித்தாகும் எனப்படும் மனித வர்த்தகத்தை எதிர்த்து போராடும் துறவு சபை சகோதரிகளின் உலகளாவிய வலையமைப்பு அந்நாட்டில் போராடி வருகிறது. கடந்த 2016இல் தொடங்கப்பட்ட தலித்தாகும் கென்யா என்ற அமைப்பு கான்ராட் ஹில்டன் அறக்கட்டளை போன்ற நிறுவனங்களின் ஆதரவுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்வி, விழிப்புணர்வு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை உள்ளூர் மற்றும் அனைத்துலக அளவில் வழங்கி வருகிறது. மேலும் தலித்தாகும் கென்யா அமைப்பின் இயக்குனர் அருள் சகோதரி மெர்சி முவாய் அவர்கள் மனித வர்த்தகத்தின் உலகளாவிய தன்மையை வலியுறுத்தியதுடன் இது எளிய நிலையிலுள்ள சமூகங்களையும் மற்றும் இணைய வழி தளங்களையும் ஒரு சேர சுரண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். தலித்தாகும் அமைப்பு மூலம் மீட்கப்பட்டவர்கள் முழுமையான மறுவாழ்வு மற்றும் சமூகத்துடன் மீண்டும் இணைவதற்காக மருத்துவ உதவி, உளவியல் ஆலோசனை மற்றும் தொழிற்பயிற்சி ஆகியவற்றை பெறுகின்றனர். மனித வர்த்தகம், சுரண்டல் மற்றும் அனைத்து வகையான அடிமைத்தனத்தை ஒழிப்பதில் இந்த அமைப்பு அயராது உழைத்து வருகிறது.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.